சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெறும் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் அதிமுக மற்றும் என்டிஏ கூட்டணி தலைவர்கள் பங்கேற்று உரையாற்றி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இஸ்லாம் என்று சொன்னால் அந்த மதத்தில் 5 கோட்பாடுகள் இருக்கிறது. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். இந்த 5 தொழுகைகளும் யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் தான் ஒரு எளிமையான இஸ்லாமியாக கருதப்படுவார்கள் என்று குர்ஆன் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார். அதே போலதான் இஸ்லாம் என்று சொன்னால் ISLAM, I ஃபார் இசா தொழுகை, S ஃபார் சுபு தொழுகை, L ஃபார் லொகர் தொழுகை, A ஃபார் அஜர் தொழுகை, M ஃபார் மகரிப் தொழுகை. இந்த 5 நேர தொழுகைகளையும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இந்த ரமலான் மாதத்தில் தான் 26வது நாளில் குர்ஆன் இறக்கியதாக வரலாறு சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் அன்பு சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சகோதரர் ஜெயக்குமார் அவர்களுக்கும், பாமகவின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற பாஜகவின் முன்னாள் தலைவர் சகோதரி தமிழிசை அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கூட்டணி என்டிஏ கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நோன்பு விருந்து நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய இனிய நண்பர், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய திரு EK வாசன் அவர்கள் தலைமையில் இங்கே வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாட்டில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்கள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஜெயக்குமார் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு நண்பர் TTV தினகரன் அவர்கள் உள்ளிட்ட இங்கே மேடையில் இருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சியின் தலைவர்களுக்கும், இங்கே வரையிருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிவான வணக்கங்கள். அருமை நண்பர் EK வாசன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இஸ்லாமிய பெரியவர்களை கலந்து கொள்ள செய்தது ஒரே இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மட்டும்தான். நம்முடைய இதோ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதை தொட்டு ஒவ்வொரு ஆண்டும் இஃப்தார் நிகழ்ச்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இப்போது கூட நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களே ஒவ்வொரு வருடம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. திமுகவுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்ன வித்தியாசம்? எந்த அளவிற்கு இஸ்லாமிய மக்கள் ஒரு கிட்டத்தட்ட அவர் ஏமாற்றப்படுகின்றார்கள். சமுதாயத்திலே திமுக அவர்களை ஏமாற்றுவது என்பதை அருமையாக நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இங்கே தெரிவித்தார்கள். ஒரே ஒரு உதாரணம் ஒன்று நான் இந்த நேரத்தில் சொல்ல வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். 96ஆம் ஆண்டு காலத்தில் அன்றைக்கு அம்மாவுடைய அமைச்சர்கள் காலத்தில் நான் இருந்தபோது கண்ணியத்துக்குரிய காகிதம் இழுத்தவருடைய 100ஆண்டு விழா, அந்த 100ஆண்டு விழாவை அரசு விழாவாக கொண்டாடப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு ஆண்டும் இன்றைக்கு கொண்டாடுங்கள் சொன்னால் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் இதே கலைவரத்தில் அன்றைக்கு அறிவித்து உலா மக்கள் பென்ஷனை முதலாக அன்றைக்கு அறிவித்தார்கள்.